Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என்னை பிரியங்கா. நாம் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் யூனிக் வச்சுட்டு கேப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா இதில் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டபுள் கலராக வருது. மேலே வந்து உங்களுக்கு க்ரீனாகவும் கீழே வந்து ப்ளூ கலரும் வந்துருந்துச்சு. அதை நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 11 கிட்ட வைக்கணும். வித்து பார்த்திங்கன்னா 4 வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 10.75 மார்க் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் எனக்கு தைக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் அதை நான் குறைச்சி எடுத்துக்கிட்டேன். வித்து பார்த்திங்கன்னா 3.75 மார்க் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதில் சிம்பிள் யூ மாதிரி நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோம். அதனால் நான் இப்போ ப்ளவுஸோட உள்பக்கத்தையே நான் லைனிங்கை வச்சுட்டு சுற்றி வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது மாறாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அங்கே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து திருப்ப போகிறோம். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்லைன் சுற்றி ஒரு 1/4 இன்ச் அளவுக்குலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு நெக் வித் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ப்ராடாக போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற அளவு வச்சுருக்கேன். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாறுபடும். யாருக்கோ பெர்மனெண்ட்டாக இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் அப்படியே சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ முடிச்சாச்சு. நான் இப்போ வந்து டாட் பிடிக்க போகிறேன். சென்டர்லேருந்து ஒரு 5 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4.5 ஹைட்டில் நான் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா பூனம் சாரீ மாதிரி இருக்குது. என்னோடய ப்ளவுஸுமே சாரீ எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கேப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். எனக்கு கேப் ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 தேவைப்படுது. நான் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி 6 எடுத்துக்கிறேன். இப்போ அங்கே நம்ம கேப்போட லென்த் மார்க் பண்ணுவோம்ல, அதில் வந்து 3.5 வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம பேக்கில் இருந்து தான் நான் எடுத்து பண்ணுவேன். அதனோட மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஒரு 9.5 கிட்ட வருது. இது அப்படியே கொண்டு போய் நான் அதில் மார்க் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம், இது எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறதுன்றது தெரியாமல் இருக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நான் சிம்பிளாக ஷேப் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 8 தேவைப்படுது. அது கீழே நான் ஒரு 1 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கர்வாக கொண்டு போயிடுறேன். இது ரொம்பவே ஈஸி தான். ஸ்டார்டிங் எனக்கும் தெரியாமல் இருந்துச்சு. நானும் எப்படி இல்லாமல் போட்டு எனக்கு ஷேப்பே வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக கற்றுக்கிட்டேன். இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ நான் பின் பண்ணிவிட்டு, ஏன்னா 2 மெட்டீரியலாக இருக்குது, விலகிட்டே இருக்கறனால பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். என்னோட பேக் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு அதை வச்சு மார்க் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
கேப் ஸ்லீவ்னால் நம்ம எப்போவுமே கரெக்டாக மெஷர் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாகவே வச்சு கட் பண்ணாமல் தான் நம்ம அந்த கேப் ஆட்டம் நல்லா தூக்கிட்டு வரும் ஸ்லீவு. இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு நான் கட் பண்ண போகிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக அங்கே ஒரு குட்டி நாட்சஸும் சென்டர் பார்த்து அதில் ஒரு நாட்சஸும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கேப் ஸ்லீவ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவ் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த கரெக்டான மெட்டீரியல் எடுத்துட்டேன். இந்த இடத்துல பெரிய பார்டராக வருது, இதில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் மெட்டீரியல் எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு இதுக்குள்ளேயே வந்துருமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். கேப் ஸ்லீவ் பொறுத்தவரையிலும் துணி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு நார்மல் ஸ்லீவ் விட கொஞ்சம் ஒரு 1 or 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். நான் அதுக்கேற்ற மாதிரி சைடில் வந்து ஜாயிண்ட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் தானே நம்ம மெஷர்மெண்ட் விட்டுருந்தோம், அதே மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு கீழ்ப்பகுதி வந்து நல்லா கர்வாக வராதனால அங்கங்கே நம்ம ஒரு குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்னாக இதெல்லாம் போட தேவையில்லை, நம்ம அப்படியே டேரெக்டாக மடித்தா டேரெக்டாக மடியும். இது வந்து நமக்கு அந்தளவுக்கு மடிஞ்சு கொடுக்காது. அதனால் குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுட்டு நான் இதை அப்படியே டர்ன் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதான், அதை அப்படியே சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த பார்டர் கிளாத் வந்து பத்தலை, அதனால் இது எப்படியும் நமக்கு உள்ளே போயிடும். அது இல்லாமல் கை அடியிலையும் போயிடும், அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் சுற்றி ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கேப் ஸ்லீவ் முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஓவர்லாக்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், இப்போ ஸ்லீவோட சென்டர் பார்த்து நான் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம ஓவர்லாக் பண்ணது வந்து நம்ம பேக் சைடு போகிற மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். சென்டர் பார்த்து நான் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளோட ப்ளவுஸை லைட்டாக வேணால் இழுத்துக்கோங்க, மற்றபடி ஸ்லீவை வந்து கரண்டு கொண்டு இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா அதனோட ஷேப்பே உங்களுக்கு ரொம்ப மாறிடும். உங்களுக்கு அளவும் சரியாக இல்லாத, அதுவும் தப்பாக போயிடும். இப்போ நான் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது, அதுக்கு வந்து பயாஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டீல் ஸ்கேல் அந்த மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கிறேன். நமக்கு 1 இன்ச் கிட்ட வரும். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், கிராஸாகவும் வச்சு போடலாம். நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறேன், அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எது மேலே வரணும்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
நெக்கை எக்காரணத்தை கொண்டும் ப்ளவுஸ் மெட்டீரியல் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். கால் இன்ச்சில் நம்ம சுற்றி ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ வந்து எங்கெல்லாம் கர்வ்ஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டி நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே மடித்து பேக்கில் திருப்பிட்டு அந்த 1/4 இன்ச் மேலேயே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிசுறுலாம் வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் அதை அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான், நமக்கு நெக்லைன் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. அயர்ன் பண்ணிவிட்டு அது அப்படியே செட்டில் ஆகிடும். நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னே ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது. இதுதான் சாரீ. இதான் நம்மளோட ஃப்ரண்ட்டு, பேக் பார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.